Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 2.9ல உள்ள third problemல இருந்து fifth problem வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 2.9ல உள்ள 6th problemமும் 7th problem பார்க்கலாம். 6th problem பாருங்க. Rekha has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm, etc. up to 24 cm. How much area can be decorated with this color paper? அதாவது ரேகாங்கிற ஒரு பொண்ணு 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இப்போ 10 சென்டிமீட்டர்னா 10 சென்டிமீட்டர்ல 10 ஸ்கொயர் அர்த்தம். ஏன்னா 15 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா 15 ஸ்கொயர் கலர் பேப்பர் வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த டேர்ம்ல 15 டேர்ம் இருக்கதா அர்த்தம். பாருங்க 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் எக்ஸெட்ரா அப் டு 24 ஸ்கொயர் வரைக்கும் வச்சிருக்காங்க. சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த கலர் பேப்பரை வச்சு எவ்வளோ ஏரியாவை டெக்கரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் ரூமையே வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க ஒரு கலர் பேப்பரை வச்சு. உங்கள் ரூமோட சைஸுக்கும் கலர் பேப்பரோட சைஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணுமா இல்லையா? ஏன்னா வந்துட்டு நீங்கள் இப்போ கடைக்கு போய் வாங்கணும்னா நம்ம ரூமுக்கு இவ்வளோ கலர் பேப்பர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு பார்ட்டியோ ஏதோ ஒன்று வந்துச்சு, நம்ம ரூமுக்கு வந்து கலர் பேப்பரால் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே, இந்த கார்னருக்கு இவ்வளோ தேவை, அந்த கார்னருக்கு இவ்வளோ தேவை, ஸோ வந்துட்டு நீங்கள் மேலே சீலிங்க்கு எவ்வளோ போடணும் எல்லாம் கால்குலேட் பண்ணுவீங்கல்ல. அதுதான் அவங்க கேட்குறாங்க. இந்த 15 ஸ்கொயர் கலர் பேப்பரை வச்சு எவ்வளோ ஏரியாவை வந்துட்டு நம்ம நல்ல கலர் பேப்பரால் டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் என்ன? 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா அப் டு 24 சென்டிமீட்டர். இப்படி டேட்டா இல்லாமல் எழுதக்கூடாது. ஆக்சுவலாக என்ன? ஸ்கொயர் கலர் பேப்பர்னா 10 ஸ்கொயர். ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மொத்தமானா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். அப்போ 10 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு 24 ஸ்கொயர். கரெக்டா? நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிக்க வேண்டிய क्वेश्चन. சரியா? பாருங்க, நம்மளுக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆனா நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? 10 ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கா? ஃபார்முலா இல்ல. முதல்ல இத நம்ம 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயருக்கு கன்வர்ட் பண்ணனும். அப்பனா தான் நம்மனால ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். கரெக்ட் தானே? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க, இப்போ 1ல இருந்து 24 வரைக்கும் எப்படி இருக்கும்? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், எக்ஸெட்ரா அப் டு 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், எக்ஸெட்ரா அப் டு 24 ஸ்கொயர். இப்படி தானே இருக்கும். 1ல இருந்து 24 வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர்ல தானே இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு இங்க பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1ல இருந்து 24 வரைக்கும் நான் ஆட் பண்ண போறேன். 1ல இருந்து 24 வரைக்கும் ஆட் பண்ண போறேன். அப்படின்னா என்ன வரும்? S24. கரெக்ட்டா? S24. நம்மளுக்கு என்ன தேவை? இந்த 10ல இருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் தான் தேவை. ஏன்னா 10ல இருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் தான் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. நமக்கு இது மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். நான் என்ன பண்றேன்னா, மொத்தமா கண்டுபிடிச்சு எனக்கு இது மட்டும் தேவைங்கறனால மொத்தத்துல இருந்து நான் இந்த டேர்மை மைனஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த டேர்ம் கிடைச்சிருமா? கரெக்ட் தானே? அப்ப S24ல இருந்து நான் S9 மைனஸ் பண்ணிட்டாலே எனக்கு 10ல இருந்து 24 வரைக்கும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ கிடைச்சிடும். கரெக்ட் தானே? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S24 minus S9. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus etc. up to 24 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus etc. up to 9 ஸ்கொயர். ஆமா, 9 ஸ்கொயர். சரி, ஏன்னா வந்து 10ல இருந்து ஸ்டார்ட் பண்றனால நான் 10க்கு முன்னாடி உள்ள வேல்யூ 9 வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கிறோம். சரியா? Sn ஃபார்முலா என்ன? Sn is equal to, எனக்கு இங்க பாருங்க ரெண்டுலயுமே 1ல இருந்து வந்திருக்கு, கண்டினியூஸா வந்திருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸா வந்திருக்கு, எண்டிங் வேல்யூ தெரிஞ்சு போச்சு. சோ ஆனா ஸ்கொயர் வந்திருக்கு. அப்படினா என்ன ஃபார்முலா? Sn is equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 24. அப்ப என்னக்கு பதிலா 24 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 24 into 24 plus 1 25 into 2 into 24 plus 1 divided by 6 minus இங்க என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 9. அப்ப 9 into 9 plus 1 10 into 2 into 9 plus 1 divided by 6. ஓகேவா? இப்போ 24 into 25 into 2 into 24 ஓட வேல்யூ என்ன? 2 into 24 ஓட வேல்யூ 48. 48 plus 1 49 divided by 6 minus 9 into 10 into 2 9s are 18. 18 plus 1 19 divided by 6. Okay. இப்போ 2 3s are 2 12s are 3 1s are 3 4s are. இங்க 3 2s
are 2 ones are 2 5s are. Okay, இப்போ 4 into 25 into 49 என்னது 4900. அதாவது 4 into 25 100, 100 into 49 என்னது 4900 minus 3 5s are 15. 15 into 19 ஓட வேல்யூ என்ன 285. அப்படினா 4900 minus 285 ஓட வேல்யூ என்ன 4615. ஓகேவா? அதாவது இந்த 10 ஸ்கொயர்ல இருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள அந்த கலர் பேப்பரை வச்சு நம்ம 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை டெக்கரேட் பண்ண முடியுமா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 7th ப்ராப்ளம் பாருங்க. Find the sum of the series 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube etc. up to n terms. அதாவது இந்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன, எண்டிங் வேல்யூ n அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் given என்ன 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. up to n terms. சரியா? plus n. ஓகே, n terms எழுதிக்கலாம். இங்க கவனிங்க 2 4 6 இதெல்லாமே எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ். -1 -3 -5 இதெல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ். நான் என்ன பண்ண போறேன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் ஒரு சைடும் நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் ஒரு சைடும் எழுதிக்க போறேன். என்ன வரும் 2 cube plus 4 cube plus 6 cube plus etc. up to இங்க கவனிங்க எந்த டேர்ம்ல முடியுது n டேர்ம்ல முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கவனிங்களேன் இங்க 2 4 6 இதெல்லாமே எனக்கு 2 மல்டிபிள்ஸ். அப்போ n-ம் எனக்கு எப்படி தான் இருக்கணும் 2 மல்டிபிள்ஸா வரக்கூடிய n-ஆ தானே இருக்கணும். அப்ப n வந்து 2 மல்டிபிள்ஸ் எழுதணும்னா எப்படி எழுதுவோம் 2n the whole cube. கரெக்ட்டா? ஏனா n வந்து 2 மல்டிபிள்ஸா இருக்கணும்ங்கறனால 2n cube போட்டனால 2n cube மைனஸ் இப்போ மைனஸ் உள்ள டேர்ம்ஸ்லாம் தனியா எழுத போறேன். மைனஸை காமனா வெளியில எடுத்துக்கிட்டேன். என்ன கிடைக்கும் மைனஸ் போச்சுனா 1 cube plus 3 cube plus 5 cube plus etc. up to இங்க என்ன வரும் இங்க எனக்கு n டேர்ம்ஸ் தான். ஆனா இங்க எனக்கு 1 3 5 அப்படிங்கற எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னா எனக்கு 2n, ஆட் நம்பர்னா என்ன வரும் ஈவன் நம்பரோட ஒரு டேர்ம் கம்மியா உள்ள நம்பர் தானே எனக்கு வந்துட்டு ஆட் நம்பரா வரும். அதாவது 2 ஈவன்னா 1 வந்து எனக்கு 2 - 1 தான் 1. 4 ஈவன்னா 4 - 1 தான் எனக்கு 3. 5 ஈவன்னா 5 - 1 தான் எனக்கு என்ன வரும் சாரி 6 வந்துட்டு ஈவன்னா 6 - 1 தான் எனக்கு 5. அப்போ எனக்கு ஈவன் நம்பரை விட ஒரு நம்பர் கம்மியான நம்பர் எனக்கு வந்துட்டு ஆட் நம்பரா கிடைக்குது இல்லையா? அப்ப ஈவன் நம்பர் 2n னா ஆட் நம்பர் 2n - 1 இருக்கும். புரிஞ்சதா? இது எப்படி எழுதுறேன்னு 2n - 1 the whole cube. ஓகே, இங்க கவனிங்க இது எல்லாமே எனக்கு எதுல இருக்கு பிளஸ்ல இருக்கு. பிளஸ்னா சம்னு அர்த்தம். sum of the first cubic terms எப்படி எழுதிக்கலாம் summation போட்டு எழுதிக்கலாம். summation எதுல முடியுது 2n ல முடியுது. summation 2n cube. நீங்க கவனிங்க இப்போ n-க்கு எந்த வேல்யூல ஸ்டார்ட் ஆகுது 1 ல ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படிப்பா 1 ல ஸ்டார்ட் ஆகுது சீரிஸ் வந்து 2 ல தானே ஸ்டார்ட் ஆகுது நீங்க கேட்கலாம். இப்போ n-க்கு பதிலா நீங்க 1 கொடுங்களேன். 2 * 1 என்னது 2 2 cube. அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 2 cube. நெக்ஸ்ட் n-க்கு பதிலா 2 கொடுங்க. 2 2s are 4 4 cube. நெக்ஸ்ட் 4 3 கொடுத்தா 2 3s are 6 6 cubeல போகுதா? அப்ப எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ எதுல ஸ்டார்ட் ஆகுது 1 ல ஸ்டார்ட் ஆகுது. 1 ல ஸ்டார்ட் ஆகுறத நான் வந்து ஸ்டார்டிங் வேல்யூவை கீழ போடணும். summation 1 tends to எதுல முடியுது எனக்கு 2n cube ல முடியுது. அப்ப n-க்கு பதிலா நான் n கொடுத்தாதான் 2n the whole cube கிடைக்கும் இல்லையா? அப்ப n-க்கு பதிலா நான் n ஏ கொடுக்கணும். அப்ப summation 1 tends to n 2n the whole cube நான் இந்த டேர்மை எழுதிட்டேன். மைனஸ் சேம் அதே மாதிரி எனக்கு இந்த டேர்மும் பிளஸ்ல இருக்கு, அதாவது சம்ல இருக்கு. சம்ல இருந்தா நம்ம சமேஷன்ல எழுதிக்கலாம். சமேஷன் எதுல ஸ்டார்ட் ஆகுது சமேஷன் எதுல முடியுது 2n - 1 the whole cube. ஓகேவா? n-ஓட வேல்யூ எதுல ஸ்டார்ட் ஆகுது 1 ல ஸ்டார்ட் ஆகும். எப்படிப்பா 1 ல ஸ்டார்ட் ஆகும் அப்படினா பட் 2 n-க்கு பதிலா 1 கொடுங்களேன். 2 1s are 2 2 - 1 என்னது 1 1 cube. நெக்ஸ்ட் 2 கொடுங்க. 2 2s are 4 4 - 1 3 3 cube. இப்போ 3 கொடுத்தா 3 2s are 6 6 - 1 5. அப்ப 5 cube. அப்ப 1 2 3 ன்னு சொல்லி கொடுத்துட்டே வந்தோம்னா இந்த சீரிஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப n-ஓட ஸ்டார்டிங் வேல்யூ 1. எதுல முடியுது எனக்கு n-க்கு பதிலா n ஏ கொடுத்தாதான் எனக்கு 2n - 1 the whole cube வரும் இல்லையா? அப்ப எண்டிங் வேல்யூ இதுக்கு n. ஓகே, இப்போ இந்த செட் பாருங்க. இந்த செட்ல எனக்கு சமேஷன் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா காமனா எடுக்கலாம். summation 1 tends to n 2n the whole cube minus 2n - 1 the whole cube. கரெக்ட்டா?
ஓகே, இப்போ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a cube minus b cube ஃபார்முலால இருக்கா? a cube minus b cube ஃபார்முலா என்ன? a minus b the whole cube plus 3ab into a minus b. இதுதான் வந்து a cube minus b cube ஓட ஃபார்முலா. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? summation 1 tends to n into a க்கு பதிலா என்ன இருக்கு? 2n இருக்கு. அப்ப 2n minus b க்கு பதிலா 2n minus 1. அப்ப 2n minus into minus plus 1 வந்துரும். the whole cube plus 3 into a ஓட வேல்யூ 2n, b ஓட வேல்யூ 2n minus 1 into a ஓட வேல்யூ 2n minus b ஓட வேல்யூ என்ன? 2n minus into minus plus 1. ஓகே, இப்போ summation 1 tends to n into இந்த 2n இந்த 2n cancel ஆகி 1 cube னு வரும் plus 3 2s are 6 6n into 2n minus 1 into இது என்ன வரும்? இந்த 2n இந்த 2n cancel ஆகி 1 னு கிடைக்கும். கரெக்ட்டா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, summation 1 tends to n into 1 cube plus 6 உள்ள மல்டிப்ளை பண்ணா 6 2s are 12 n into n squared minus 6n. ஓகே, into 1 அப்படியே இருக்கும். இப்போ இந்த சம்மேஷனை நம்ம உள்ள கொண்டு போய்க்கலாம். 1 cube ஓட வேல்யூ என்ன? 1. அப்ப என்ன வரும்? summation 1 tends to n into 1 plus summation 1 tends to n into 12 n squared minus summation 1 tends to n into 6n. புரிஞ்சுதா? எப்படி போட்டுக்கணும்? இங்க கவனிங்க, summation 1 tends to n னா என்ன அர்த்தம்? அதாவது 1 ல இருந்து n வரைக்கும் உள்ளதுன்னு அர்த்தம். இப்போ 1 ல இருந்து n வரைக்கும் இந்த வேல்யூவை நீ ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ 1 ன 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 2, 3 டைம்ஸ் ஆட் பண்ணா 3, 4 டைம்ஸ் ஆட் பண்ணா 4. இங்க 1 ல இருந்து n வரைக்கும் ஆட் பண்றோம். n டைம்ஸ் வரைக்கும் ஆட் பண்றதுனால இதோட வேல்யூ n. ஓகேவா? எத்தனை டைம்ஸ் ஆட் பண்றோம்? n டைம்ஸ். அதனால இதோட வேல்யூ n plus 12 வந்து வெளியில வச்சுக்கலாம். 12 into summation 1 tends to n into n squared. n squared என்ன அர்த்தம்? sum of the first n ஐட்டரோட ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அதாவது 1 square plus 2 square plus 3 square. அதுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. கரெக்ட் தானே? மைனஸ் இங்க 6 into n, summation 1 tends to n into n ஓட ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. கரெக்ட்டா? அப்ப 6 1s are 6 2s are 2 1s are 2 3s are n plus 2n 2 into n என்னது? 2n into இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும்? n into 2n 2n square plus n plus 2n plus 1 ன்னு கிடைக்கும். minus 3n உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 3n into n plus 1 ன்னு கிடைக்கும். கரெக்ட் தானே? இப்போ n plus இப்போ 2n உள்ள மல்டிப்ளை பண்ணா 4n cube plus 2n square plus 4n square plus 2n ன்னு கிடைக்கும். minus இந்த 3n உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 3n square minus 3n into 1 minus 3n ன்னு கிடைக்கும். ஓகே, இங்க கவனிங்க 4n cube மட்டும் தான் இருக்கா, நான் எழுதிக்கலாம். இங்க பாருங்க 2n square plus 4n square ஓட வேல்யூ என்ன? 6n square. 6n square minus 3n square plus 3n square. இப்போ n plus 2n ஓட வேல்யூ என்ன? 3n. 3n minus 3n கேன்சல் ஆயிடும். அப்போ 4n cube plus 3n square தான் என்னவா? இந்த ப்ராப்ளம்க்கே ஆன்சர். புரிஞ்சுதா? n டர்ம்ஸ் வரைக்கும் உள்ள ஆன்சர் என்ன? 4n cube plus 3n square. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? இப்போ அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 8 டர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இதே क्वेश्चन கொடுத்து n டர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. இப்போ 8 டர்ம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. 8 டர்ம்ஸ்னா நம்ம போய் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிப்போம் n வரைக்கும். அந்த டர்ம்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். என்ன கண்டுபிடிச்சோம்? n sn வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 4n cube plus 3n square னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். சரியா? இப்போ டைரக்ட்டா n டர்ம்ஸ் கொடுக்காம டைரக்ட்டா 8 டர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் n டர்ம்ஸ் கண்டுபிடிச்சு தான் 8 டர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப n ஓட வேல்யூ என்ன? n ஓட வேல்யூ 8. கண்டுபிடிக்கலாமா? s8 is equal to 4 into 8 the whole cube plus 3 into 8 square. 4 into 8 ஓட கியூப் பண்ணா வேல்யூ என்ன? 512. சரியா? plus 3 into 8 ஸ்கொயர் பண்ணக்கூடிய வேல்யூ 64. அப்ப 4 into 512 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2048 plus 3 into 64 ஓட வேல்யூ என்ன? 192. இப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்? 2240. அவ்வளவுதான் 8 டர்ம்ஸ் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா?
தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.9ல் உள்ள 6th ப்ராப்ளமும் 7th ப்ராப்ளமும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.10 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.